எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலவெளியில் ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்து வர கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நல்லவர், வல்லவர், போதுமானவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே உம்மை துதிக்க, உம்மை மகிமைப்படுத்த, உம்மை உயர்த்த, உமக்கு நன்றி செலுத்த எங்களுக்கு ஒரு அருமையான ஒரு அவகாசத்தை கொடுத்தபடினால ஸ்தோத்திரம். சபையாய் உமக்கு நன்றி செலுத்தப்படியாக வந்திருக்கிறோம். குடும்பமாய் நன்றி செலுத்தப்படியாக வந்திருக்கிறோம். இந்த ஸ்தோத்திர பலிகளை கர்த்தர் நீர் தாமே ஏற்றுக்கொள்வீராக. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, ஸ்தோத்திர பலி இடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான்னு பார்க்கிறோமே. ஆமாண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாக வந்திருக்கிறோம். ஆராதனை முழுவதும் ஆட்கொள்ளும், பொறுப்படுத்தி வழிநடத்தும். நீர் எங்களோடு பேசும். வருகிற ஒவ்வொருடைய தேவிலக்கத்தை சந்திப்பீராக. துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஞாபகம் எழுமை நின்று சங்கீதம் மூலமாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 113. சங்கீதம் 113. Psalm 113 113. அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்பட கடவுது. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர், அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவர் யார்? அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி நம்மை தாழ்த்துகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்குகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். மலடியை சந்தோஷமாய் வீட்டிலே பண்ணுகிறார். அல்லேலூயா. இன்றைய நாளில் வாசித்த சங்கீதத்தில் நாங்கள் இப்படியா வாசிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமானமானவர் யார்? சமானமானவர்னா அவருக்கு ஈக்குவல், சமமுக்கு பக்கத்திலே வர முடியாது. இல்லை, சமானமானவர் யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். இந்த மாதத்தில் நாம் அனுசரிக்கிறோம், கிறிஸ்மஸ் அனுசரிக்கிறோம். ஆனால் எப்படின்னா, அவர் தம்முடைய குமாரனை கொடுத்தார். ஆனால் அந்த குமாரனை விட அதிகமாக உங்களையும் என்னையும் நேசித்தார். ஆமென். தன்னுடைய குமாரனை காட்டிலும் யார் கொடுக்க முடியும்? மாம்சமுள்ள நம்மளே எவ்வளோ யோசிப்போம், எப்படி என் குமாரனை நீங்கள் வச்சுக்கங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் அந்த குமாரனை நம்ம உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுத்தது மாத்திரமல்ல, அவர் பாடுபடவும் ஒப்பு கொடுத்தார். பாருங்க, அப்படியெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ நீங்களும் நானும் ஒன்றுமே இல்லை. ஆனாலும் அந்த ஒன்றுமே இல்லாத உங்களையும் என்னையும் தான் தேடி ரட்சிக்க தன்னுடைய குமாரனை கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. நாம் உணர்ந்தவர்களாய் பாடுவோம். மெய் தேவனை துதி, பெரு நன்மை செய்தார், குமாரனை தந்துன்னையே நேசித்தார். ஆமென். நம்புவோம்
நாட்களில் நாம் சபையாக அதிகமாய் குடும்பங்களில் நாம் நம்முடைய கவனத்தை செலுத்துகிறோம். குடும்பமாய் ஆராதிக்கும்படியாய், குடும்பமாய் சாட்சி பகிரும்படியாய் அருமையோளே நாம் இந்த நாட்களை, இந்த வாரங்களை ஒதுக்கி நாம் அதற்கு முக்கியத்துவம் தருகிறோம். இந்த கொரோனா வந்ததுக்கு ஒரு நல்லது என்னன்னா, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சகோதரிகள் தனியாக, சகோதரர் தனியாக உட்காந்துருப்பாங்க. இப்போ கொரோனா வந்த பிறகு எல்லாரும் எப்படி உட்கார்றாங்க? குடும்பமாக உட்கார கர்த்தர் ஒரு அதுலேயும் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். குறிப்பாக இந்த நாளில் ஒரு சுருக்கமாய் கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் குடும்பம், ஃபேமிலி இன் திஸ் கிறிஸ்மஸ் சீசன். ஆமென். வாட் இஸ் a family? குடும்பம் என்றால் என்ன? குடும்பம் என்றால் கணவன் மனைவி. குறித்து கொள்ளலாம். ஃபேமிலி இஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். சிம்பிள். ஃபேமிலி இஸ் ஹஸ்பண்ட். அப்போ நான் மற்றவங்களாம் சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக இருக்கு. ஃபேமிலி இஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ட் எனி ஒன் கனெக்டட் டு தெம் ஆர் த்ரூ தெம் இஸ் அ ஃபேமிலி. குடும்பம் என்பது கணவன் மனைவி, அவர்கள் மூலமாய் அவர்களோடு தொடர்பு உள்ளவர்கள் குடும்பம். ஆமென். ஹல்லேலூயா. இதை முதலாவது நாம் அறிந்து கொள்ளலாம். ஆகையால் இந்த காலவெளியில் உங்களை பார்த்து கேட்க விரும்புகிற காரியம், ஐயா உங்கள் குடும்பம் எப்படிமா இருக்கு? How is your family? How is your family? Amen. Hallelujah. Amen. ஆண்டவர் மனிதனை படைக்கும் பொழுது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 26-28 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் தீர்மானம் பண்ணுகிறார், மனிதனை உருவாக்க வேண்டும், மனிதனை நம்முடைய சாயலில் சிருஷ்டிக்க வேண்டும் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவனை ஆணும் பெண்ணுமாக ஆண்டவர் சிருஷ்டித்தார். ஆண்டவர் சிருஷ்டிக்கும் பொழுது கணவன் மனைவியாக ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். ஆகையால் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், காட் மேட் ஃபேமிலி ஃபர்ஸ்ட். குடும்பத்தை முதல் ஆண்டவர் உருவாக்கினார். ஆமென். ஹல்லேலூயா. அநேக வசனங்களை வாசிக்க நம்மளுக்கு நேரம் இல்லை, சுருக்கமாக சில காரியங்களை பார்க்கலாம். ஆமென். அருமையான குடும்பம் என்றால், அருமையான சபை எப்படி சரீரமோ அதுபோல குடும்பமும் ஒரு சரீரம். குடும்பம் ஒரு சரீரம். அருமையான அந்த கணவன் மனைவி பார்க்கும்பொழுது வாசிக்கிற அருமையான அவள் இருவரும் ஒரே மாம்சம், ஒரே சரீரம். They are one body. Family is one body. Amen. Hallelujah. சில நேரத்தில் அருமையாவில் அதில் கணவன் மரிக்கலாம், மனைவி மரிக்கலாம், மற்ற பிள்ளைங்க இருக்கலாம். ஐயா எத்தனை பேர் மிச்சம் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஒரு சரீரம், ஒரு குடும்பம். ஆமென். ஸோ நன்றாக எடுத்துக்கொள்ளலாம். குடும்பத்தில் ஒருத்த நபர் போயிட்டாங்கன்னா மிச்ச பேர்லாம் ஒரு சரீரம். இன்னும் அதிகமாக அருமையாக விளங்கிக் கொள்ளும்படி சொல்ல, சில நேரத்தில் நம்ம உடம்புல சில கை காலெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடும். அதில் சுகர்லாம் கேங்கிரன்லாம் வரும். அப்போ என்ன பண்ணுவாங்க? விரலை வெட்டுவாங்க, காலை வெட்டுவாங்களா இல்லையா? வெட்டிடுவாங்க. ஆனால் அது வெட்டப்பட்டாலும் மிச்சது இருக்கிறது இட்ஸ் அ பாடி. ஆமென். ஸோ நல்லா எடுத்துக்கொள்ளலாம். ஸோ வாட் எவர் ரிமைன்ஸ் இஸ் அ பாடி. அந்த பாடி மாறாது. இன்றைக்கு குடும்பம் மர்மையோட ஒருவேளை சில குடும்பத்தில் ஐயா 2 பேர் தான் இருக்கிறாங்க, குடும்பம். அம்மாவும் பொண்ணு தான் இருக்கிறாங்க, குடும்பம். ஆமென். கணவன் மனைவி பிள்ளை இல்லை, குடும்பம். இன்னைக்கு அறிந்து கொள்ளலாம் அருமையோளே. இன்றைக்கு அந்த விதத்தில் குடும்பம் மிக முக்கியமான ஒரு அம்சமாய் அருமையோளை பார்க்கிறோம். இதை பல நேரங்களில் நாம் அறியாமல் உணராமல் இருக்கிறோம். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், சில நேரத்தில் சில குடும்பத்தில் பிரிவுகள் காணப்படும். மரணத்தின் மூலமாவது இல்லாவிட்டால் அருமையோளே சூழ்நிலை சந்தர்ப்பத்தின் மூலமாக பிரிவுகள் காணப்படும். சில நேரத்தில் அந்த உடம்பை காக்கிறதுக்காக, இந்த சரீரத்தை காக்கிறதுக்காக காலை வெட்டணும். அப்படி காலை வெட்டன்னு வச்சிங்களேன், உடம்பு போயிடும். Sad, it's very sad. Sometimes you have to sever, sometimes you need to cut, sometimes you have to separate, sometimes you have to divorce. It's very sad. I don't like it, but sometimes in order to guard the family you do this. குடும்பத்தை காக்கும்படியாக இது செய்ய வேண்டியதாக இருக்கு. ஆகையால் குடும்பம் மிக 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 முக்கியமான ஒரு அம்சமாய் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அப்படித்தான் பார்க்கிறார்.
குடும்பம் ரொம்ப முக்கியமா? ஆமென். ஒருவேளை ஒரு தனி நபராக இருந்தால், கல்யாணமாகி ஆகாமல் நான் தனியாக ஆனாலும் நீ ஒரு அம்மா அப்பாவுக்கு ஒரு பிள்ளை, ஆனாலும் குடும்பம். இன்னைக்கு எல்லாருமே ஒரு குடும்பத்தோடு இணைந்தவர்களாய் காணப்படுகிறோம். இன்றைக்கு அறிந்து கொள்ளலாம், இந்த காலவெளியில் வந்திருக்கிற ஒருவரும் தனியே இல்லை. யூ ஆர் பார்ட் ஆஃப் த ஃபேமிலி. இஃப் யூ டோன்ட் ஹேவ் எனி ஒன், தென் யூ ஆர் பார்ட் ஆஃப் ஃபிலடெல்ஃபியா ஃபேமிலி. ஹல்லேலூயா. ஆகையால் அறிந்து கொள்ளலாம், இந்த குடும்பம் ரொம்ப குடும்பம் சரீரம் போன்று காணப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை ஐயா, மேபி யூ ஆர் நாட் த பயாலஜிக்கல் சைல்ட், பட் ஸ்டில் யூ ஆர் அ ஃபேமிலி. ஒரு அப்பாவுக்கு 2 பையங்க இருந்தாங்க. ஒருத்தன் வந்து பெத்த பையன், இன்னொருத்தன் தத்து பையன். பெத்த பையன் தத்து பையன் 2 அப்பா நல்லதை வச்சுருந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 பசங்களுக்கும் ஒரு வாக்குவாதம் நடந்துச்சு. அதை மெதுவாக அவங்க அப்பா விட்டு கேட்டுட்டு இருந்தார். என்ன வந்து என் அப்பாவுக்கு என் மேலே தான் இஷ்டம். பெத்தவே நான் தான் அப்பா பிள்ளை, எனக்கு மேலே தான் அப்பா இஷ்டம். இன்னொருத்த சொல்ல, டே உனக்கு இஷ்டம் காரணம் என்ன பண்ணுற, உன்னை பெத்தாரு இஷ்டம், ஆனால் என்னை அவர் அன்பு கூர்ந்து தெரிந்து கொண்டார், என் மேலே தான் ரொம்ப இஷ்டம். ஏன்னா இயேசு பெத்த பிள்ளை, நீங்களும் நானும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யார் ஸ்பெஷலு? நம்ம தாம்மா ஸ்பெஷல். ஹல்லேலூயா. ஐயா, இன்றைக்கு நீங்களும் நானும் மறுமையாக உள்ள தேவனுடைய குடும்பத்தை சார்ந்தவளாக இருக்கிறோம். ஆண்டவர் குடும்ப அமைப்பை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகையால் இந்த குறிப்பாக இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் அதிகமாக குடும்பத்தை கட்டியெழுப்பலாம். இந்த காலவெளியில் கர்த்தருடைய பிள்ளைய உங்கள் குடும்பம் எப்படிமா இருக்குது? இது ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கு அதிகமாய் சத்துருவானன் குடும்பத்தை தாக்கி கொண்டு இருக்கிறான். குடும்பத்தை பிரிக்கிறாமா, கணவன் மனைவியை பிரிக்கிறான், பெற்றோர் பிள்ளைங்களை பிரிக்கிறான். இன்றைக்கு சரியா யாரும் மூஞ்சி கொடுத்து பேசுறது இல்லை. ஏதோ ஒரு கூரையில் இருக்கிறாங்க. உண்மையாகவே அந்த குடும்பத்தில் பேச்சு சில நேரத்தில் எனக்கு ரொம்ப வசனமாக இருக்கும். அம்மா அப்பா சொல்லுவாங்க பிள்ளைகிட்ட, பாஸ்டர் நான் வந்து பிள்ளை உங்ககிட்ட கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் யார்கிட்ட பேசுறது? நான் மூணாவது மனுஷன். பாஸ்டர் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நீங்கள் பேசு. உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட பேசு. நான் மூணாவது மனுஷமா? Somehow we have lost the intimacy of family. அந்த குடும்பத்தினுடைய ஐக்கியத்தை இழந்தவளாக இருக்கிறோம். அருமையான இன்றைக்கு என்ன ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் நம்ம ஒரு குடும்பம். ஆமென். நம்ம ஒரு குடும்பம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். கிறிஸ்மஸ் கதைக்கு வந்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லைம்மா, குடும்பங்களை குறித்து 2 குடும்பத்தை பார்க்கிறோம். கிறிஸ்மஸ் சம்பவத்தில் கதையில் 2 குடும்பங்களை பார்க்கிறோம். மத்தேயு இதை குறித்து எழுதவில்லை. அருமையான மத்தேயு வந்து சொல்லும்போது இயேசு பிறப்பு, அந்த சாஸ்திரிகள் வந்தாங்க, அரண்மனைக்கு போனாங்க, அப்படி தான் வாசிக்கிறோம். ஆனால் லூக்கா அருமையாவுள்ளே இதை நிதானித்து யோசித்து அருமையாவுள்ளே ஒழுங்காக நேர்த்தியாக எழுதும் பொழுது அவன் 2 குடும்பங்களை குறித்து லூக்கா எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையாவுள்ளே 2 குடும்பங்கள். ஒன்று அருமையாவுள்ளே ஒரு வயது சென்ற குடும்பம், இன்னொரு குடும்பம் ஒரு வாலிப குடும்பம். ஆமென். இங்கே அப்படி தான் இருப்பீங்க. ஒன்று அப்படி இருப்பீங்க, இல்லாட்டி இப்படி இருப்பீங்க. ஒரு வயது சென்ற குடும்பமாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு வாலிப குடும்பமாக இருக்கலாம். ஆமென். ஒரு குடும்பம் அருமையாவுள்ளே அவர்கள் லேவி கோத்திரத்தின் குடும்பம், இன்னொரு குடும்பம் யூதா கோத்திரத்து குடும்பம். இதில் இது முக்கியமான காரியம்னா, பொதுவாக கணவன் மனைவி வெவ்வேறு கோத்திரம் இருக்கலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேரும் லேவி கோத்திரம், 2 பேரும் யூதா கோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். ராஜாக்களாக ஆசாரியர்களாக இணைந்த 2 குடும்பம். ஒரு குடும்பம் அருமையாவுள்ளே அவர்கள் யூதாவை சார்ந்த யூதேய மக்கள். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க வந்து கொஞ்சம் சிட்டின்னு வச்சிங்களேன், கொஞ்சம் அந்தஸ்து. ஆனால் கலிலேயாவில் இருக்க குடும்பம், நாசிரேத் குடும்பம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க ஏழைகள், அருமையாவுள்ளே எளிமையான குடும்பம். ஒன்று வந்து ஒரு வசந்த குடும்பம், வசதி குடும்பம், இன்னொருத்த வந்து ஒரு சாதாரண ஒரு குடும்பம். இன்றைக்கி அப்படி தான் இன்றைக்கி வந்திருப்போம். இன்றைக்கி அருமையாவுள்ளே இன்றைக்கி ஒரு வேளை ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கலாம், இல்லாவிட்டால் ஒரு சாதாரண ஒரு எளிமையான நிலையில் இருக்கலாம். இந்த 2 குடும்பம் தாங்க கிறிஸ்மஸ் கதையே. 2 குடும்பங்கள். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 2 குடும்பத்தை குறித்து பார்க்க வேண்டும் என்றால் அருமையாவுள்ளே இங்கே பார்க்கிறோம். ஒருவன் ஆசாரிய ஊழியத்தை செய்தவன், இன்னொருத்த ராஜரிக வம்சத்தை சார்ந்த குடும்பம். 2 குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான பிள்ளை பிறந்துச்சு. ஆமென். 2 குடும்பத்தில் அற்புதமான பிள்ளை பிறந்துச்சு. இன்னைக்கு அதை தான் பார்க்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். முதல் குடும்பத்தை பார்க்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 5-7 வாசிக்கலாம். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளின் இவன் ஒரு ஆசாரியன், மனைவி ஆரோனுடைய குமாரத்தி.
அவள் பேர் எலிசபெத். எலிசபெத். அவர்கள் இருவரும் கர்த்தரிடத்தில் சகல கற்பனைகளின்படியேயும் நியாயங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத் மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. அருமையானவர்களே, குறிப்பாக இந்த நாட்களில் ஏன் குடும்பத்தை குறித்து சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு அதிகமாய் பிசாசு குடும்பத்தை தாக்குகிறான். கடைசி காலத்தை குறித்து பரிசுத்த பவுல் ஆவிக்குரிய மகனாக தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கலாமே. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. அருமையானவர்களே, இங்கிலீஷ்ல வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம்? நோட்டட், குறித்துக்கொள். அருமையானவர்களே, இன்றைக்கு எல்லா வசனமும் முக்கியமான வசனம். ஆனால் குறித்துக்கொள் என்றால் அதிகமாக அந்த வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இயேசு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவ வார்த்தைகள், முக்கியமான வார்த்தைகள். அதே நேரத்தில் இயேசு சொல்லுகிறார், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட வார்த்தைகளை அப்படி லேசாக வாசிட்டு போக முடியாது. ஆக இங்கே பார்க்கும் பொழுது நாம் மேற்கோள் காட்டி குறித்து கொள்ளும்படி சொல்லப்படுகிற வார்த்தைகள் கடைசி நாட்களில் எப்படி இருக்குமா? வாசிக்கலாம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராய் பணப்பிரியராய். இன்னைக்கு குடும்பத்தை கெடுக்கிற 2 இருக்குங்கம்மா. இன்னைக்கு 2 பிசாசு இருக்கு. ஒன்று சுயநல பிசாசு இருக்கு, அடுத்தது பண பிசாசு இருக்கு. இந்த 2 காரியம் குடும்பங்களை இன்னைக்கு உடைச்சிக்கிட்டு இருக்கு. எல்லா இடத்துலையும் குடும்பங்களோட. ஐயா, இன்றைக்கு நிறைய பேர் கல்யாணம்னு வர்றாங்க, அவங்க சுயத்தை விட்டுவிட விருப்பமே கிடையாது. ஐயா, இந்த கடைசி நாட்களில் குடும்பத்தை கெடுக்கிற காரியம் சுயநலம், சுயம். அடுத்தது இந்த பணம் சொல்லிட்டு இயேசுவே இந்த பணத்தை சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு எதை விட்டுட்டு போகிறாங்க? குடும்பத்தை விட்டுட்டு போகிறாங்க. இந்த 2 காரியங்கள் அதிகமாய் இந்த நாட்களில் குடும்பத்தை பிரித்து விடுகிறது. ஜாக்கிரதையாக இருப்போம். அதிகமாய் இந்த கடைசி நாட்களில் நீங்களும் நான் குடும்பத்தை கட்டி காக்க வேண்டிய ஒரு கடமை, பொறுப்பு உடையவளாக காணப்படுகிறோம். இங்கே பார்க்கலாமா? இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், எல்லாம் தெரிஞ்ச கதை தாம்மா. சகரியா, எலிசபெத், யோசேப்பு, மரியாள், இதெல்லாம் தெரிஞ்ச கதை. ஆனால் இந்த நாளில் ஒரு குடும்பத்தின் அருமையான பார்வையை நாம் பார்ப்போம். From the perspective of a family. இங்கே பார்த்தீங்கன்னா முதலாவது பார்த்தோம் சகரியா, எலிசபெத். இவர்கள் ஆவிக்குரிய பின்னணியை சார்ந்தவர்கள். இவளை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம், வயது சென்ற நிலையில் இருக்கிறாங்க. வயது சென்ற நிலையில் இருந்தாலும் இவளுக்கு என்ன இல்லையா? பிள்ளை இல்லை. இந்த குடும்பத்தில் ஒரு பற்றாக்குறையின் பிரச்சனை, இந்த குடும்பத்தில் இல்லைன்ற ஒரு பிரச்சனை. ஆமென், ஹல்லேலூயா. ஐயா, இன்றைக்கி எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனைகள் உண்டு. சில குடும்பத்தில் ஐயா ஏங்கன்னா எனக்கு என்ன இல்லை, இது இல்லை, அது இல்லை, இதனால எங்கள் வீட்டில் பிரச்சனை, சண்டை. ஏன்னா இது இல்லை, அது இல்லைன்னு சண்டை. ஐயா, இன்றைக்கி சகரியா, எலிசபெத் வீட்டில் கூட இல்லைம்மா, பிள்ளை இல்லைம்மா. பிள்ளை இல்லாத நிலையிலும் அருமையோடு அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளை இந்த காலவெளியில் முக்கியமான காரியம். ஒருவேளை உன் குடும்பத்திலையும் ஒருவேளை பற்றாக்குறை இருக்கலாம், இல்லாத நிலை காணப்படலாம். அது நிமித்தம் உன் குடும்பத்தில் சமாதானம் இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கி என்னம்மா இல்லை உனக்கு? ஒருவேளை சொல்லலாம், நான் இது என் இங்கே வந்து கல்யாணம் ஆனால் இது இருக்குன்னு நினச்சேன், இது இல்லை, பரவாயில்ல. இவங்க 2 பேரும் ஆசாரிய வம்சத்தை சார்ந்தவர்கள், ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள். ஆனாலும் அருமையுள்ள இவருடைய குடும்பத்தில் பிள்ளை இல்லை. அது மாத்திரமல்ல, வாசிக்கலாமே, 1:36 வாசிக்கலாம். இதோ உனக்கு இனத்தாளா இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். என்னப்பட்டாலும் மலடி எனப்பட்ட அவளுக்கு. அப்படின்னா யார் மலடின்னு சொன்னது? கர்த்தர் சொன்னார். அப்புறம் அப்படிதான் எல்லாரும், ஐயா நாங்கள் நிம்மதியாக வாழணும்னு இருந்தால் கூட இந்த உலகங்களை நிம்மதியாக வாழ விடாதுமா. ஆனாலும் அவங்க வாழ்ந்தாங்க. மலடி எனப்பட்டவள். ஐயா, இன்றைக்கு ஐயா சில நேரத்தில் சில பழிச்சொல் இருக்கு பாருங்க, சில வசச்சொல் இருக்கு பாருங்க, சில ஊர் பேச்சு பாருங்க, சில பிலடெல்பியா பேச்சு இருக்கு பாருங்க. ஐயோ ஆண்டவர், ஊர் பேச பிலடெல்பியா பேசலாமா? பேசுதே, என்ன பண்றது? ஐயா, இன்றைக்கு அதுக்காக ஏன் குடும்ப சமாதானத்தை இழக்கக்கூடாதுமா? ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் முதல் குடும்பம். இதுதான் அருமையாக கிறிஸ்மஸ் கதையில் முதல் குடும்பம். இதுதான். இந்த முதல் குடும்பத்தில் பற்றாக்குறை, முதல் குடும்பத்தில் குறை காணப்படுகிறது. எந்த அளவுக்கு குறைன்னா ஊருக்கே தெரியும். இந்த குறை, சில குறை வீட்டுக்குள்ளே தெரியும், சில குறை
ஊருக்கு உலகத்துக்கே தெரிஞ்ச குறை, உலகத்துக்கே தெரிஞ்ச குறையாக இருந்தாலும் அவங்க வீட்டில் நிம்மதியாக இருந்தாங்க. இதுதான் முதல் குடும்பம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, உன் குடும்பம் எப்படி இருக்குது? ஹவுஸ் ஏ ஃபேமிலி. அந்த ஒரு பிரச்சனை நிமித்தம், அந்த தேவை நிமித்தம் குடும்ப சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து அப்படிப்பட்ட நிலையில் காணப்படுகிறாயா? இன்றைக்கு இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் குடும்பத்துக்கு செய்தி என்ன தெரியுமா? அந்த குடும்பத்துக்கும் குறை இருந்துச்சு, அந்த குடும்பத்திலும் தேவை இருந்துச்சு. எந்த அளவுக்குன்னா உலகத்துக்கே தெரியும் குறைன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருந்தாங்க. அந்த கணவன் மனைவிக்காக ஜெபித்து கொண்டிருந்தான். அந்த காலம் எப்படிப்பட்ட காலம்? அதுக்கு முன்னாடியே நமக்கு தெரியும், ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க வீட்டுக்காரமே என்ன சொல்லிட்டாங்க, ஐயா ஐயா எவ்வளோ சேர்த்துக்கோ, ஆகாதவளே ஆகார சேர்த்துக்கோ. அப்புறம் ராகேல் வரா, ஆமாம் எனக்கு தெரியும், என் மேலே இஷ்டம் தெரியும், ஆனாலும் பில்லால் சேர்த்துக்க. பில்லால் சேர்த்தாச்சு. அப்புறம் எல்கானா, நான் தான் அவனுக்கு எவ்வளோ, எனக்கு நீ இத்தனை பிள்ளை எல்லாம் இருக்கட்டும், ஆனாலும் பெண்ணினாவை. ஸோ இதெல்லாம் நார்மல். ஐயா நம்ம ஊரில் கூட கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷத்துக்கு நம்ம ஊரில் அப்படி தான் 2 வருஷம் 3 வருஷம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் மாமனாரே சொல்லுவார், மருமக எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணை கட்டிக்கோ. இவரும், மாமா நீங்கள் சொல்கிறீங்க கட்டிக்கிறோம் மாமா. இவர் என்ன பண்ணு, மாமா சொல்கிறாங்க கட்டிக்குவாங்க. இதெல்லாம் நடக்கும்மா, இதெல்லாம் நடக்கும். ஆனால் இங்கே நடக்கலையே. இது எல்லாரும் செய்கிறது தானே? இல்லைப்பா, ஆண்டு நான் கொடுத்து கொடுப்போம், இதெல்லாம் சந்தோஷமாக இருக்க போகிறேன். இந்த காலவழியில் அருமையாவில் அறிந்து கொள்ளலாம். அருமையாவில் இதுதான் கிறிஸ்மஸில் லூக்கா இங்கே இந்த குடும்பத்தில் தான் ஆரம்பிக்கிறான். அருமையாவில் கிறிஸ்மஸ் செய்தினா மீட்பர், ரட்சகர். ஆமாம், உண்மைதான். ஆனால் இன்றைக்கு அதுக்கு முன்னாடி இன்னொரு குடும்பத்தை பார்க்கலாம். இன்றைக்கு இந்த குடும்பத்தில் தான் கிறிஸ்மஸ் கதையை லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் இயேசுவினிடத்தில் கதையை ஆரம்பிக்கல, யோவான் இடத்துல, அந்த யோவான் குடும்பத்தில் ஆரம்பிக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை, இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் உன்னோட குடும்பம் எப்படிமா இருக்குது? ஒரு வேளை தேவை இருக்கலாம், பற்றாக்குறை இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், அது இருக்கட்டும், பரவாயில்ல. ஆனால் அது நம்ம குடும்ப சமாதானத்தை கெடுக்கக்கூடாது, நம்முடைய குடும்ப ஐக்கியத்தை கெடுக்கக்கூடாது. இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் மறுபடியும் நம்முடைய ஐக்கியத்தை, நம்முடைய அன்பை புதுப்பித்துக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. யாருக்கு தெரியும், இந்த நாட்களில் கர்த்தருடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அதாம்மா நடந்துச்சு. தட்ஸ் வாட் ஹேப்பன். ஆமென், ஹல்லேலூயா. தொடர்ந்து அடுத்த குடும்பத்துக்கு கடந்து போகலாம். ஆமென். இங்கே பார்க்கும் பொழுது உலகம் இரட்சகருக்காக காத்து கொண்டு இருக்கிறது. என்றைக்கு ஆதாம் பாவத்தில் விழுந்தானோ அண்டையிலிருந்து அருமையுள்ள இரட்சகரை குறித்து வாசிக்கிறேன். ஏன் இன்னும் சொல்ல வேண்டும், உலக தோற்றத்துக்கு முன்னுமே அவர் அடிக்கப்பட்டார். இந்த தேவ திட்டம் காணப்பட்டது. ஆதாம் பாவத்தில் விழுந்த மாத்திரத்தில் அருமையோலே ஆண்டவர் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை. ஆமென். பிசாசு ஐயா அந்த ஸ்திரீயின் வித்து என்று அருமையோலே ஆரம்பத்தில் பார்த்து விட்டோம். எபிரேயர் 10:5 வாசிக்கிறோம், ஐயா நான் பலியன் காணிக்கையை ஓய பண்ணினார், எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுங்கன்னு சொல்லிட்டு, இந்த தேவன் மனிதனாக பிறப்பதற்கு ஒரு சரீரம் தேவைப்பட்டது, ஒரு மனிதனாக பிறக்க வேண்டும். இதெல்லாம் தேவ திட்டம். ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற மர்மையுள்ள 6ஆம் வசனத்தில் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கலாமா? ஏசாயா 7:14. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவான். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு பிறக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 700 வருஷத்துக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்க தரிசனம் மூலமாய் ஆகாஸ் ராஜாக்கு சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இன்றைக்கு இயேசு இந்த ரட்சகன் இந்த உலகத்தில் பிறக்கணும், இது தேவ திட்டம், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எப்படி பிறக்கணுமா? ஒரு கன்னிகை வயிற்றில் பிறக்கணும். கன்னிகை வயிற்றில் பிறக்கணும்னா அந்த நாட்களில் கல்யாணம் ஆகாத அத்தனை பேரும், அந்த நாட்களில் கல்யாணம் அத்தனை பேரும் கன்னிகை, அந்த நாட்கள் அப்படி தான் இருந்தாங்க. அப்போனா எந்த கன்னியின் வயிற்றில் இயேசு பிறந்திருக்கலாம். ஆனால் யார் வாசிக்கலாம்? 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த, ஐயா யோசேப்பு என்னும் மணாளனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு கன்னிகையின் இடத்தில், ஒரு கன்னிகை தேவனாலே. ஏன்பா ஊர்ல வளர்த்த கன்னிகை இல்லையா?
எனக்கு இந்த உலகத்தில் ரட்சகர் பிறக்கணும், இயேசு பிறக்கணும், ஐயா மீட்பர் பிறக்கணும் முக்கியம். யார் வயிற்றில் பிறக்கணும்? ஒரு கன்னியின் வயிற்றில் பிறக்கணும், உண்மை. ஆனால் எல்லா கன்னி இல்லைப்பா, ஒரு குடும்பத்துக்கு உட்பட்டு இருக்கிற கன்னி வயிற்றெல்லாம் பிறக்கணும். ஹல்லேலூயா. இதுதான் தேவ திட்டம். Again, in Christmas story, family gets importance. Not just any virgin. இன்னைக்கு எத்தனையோ கன்னிகைகள் இருந்தாங்க, எத்தனையோ பெண்கள் இருந்தாங்களே, அவங்க வயிற்றெல்லாம் பிறக்க, அவங்க கர்ப்பத்தில் பிறக்கக்கூடாது. அருமையோடு ஒரு குடும்பத்துக்கு தன்னை ஆயத்தப்படுத்தின அந்த கன்னி மரியானுடைய அருமையான கர்ப்பத்தில் இயேசு கரிதரித்தார். ஹல்லேலூயா. காரணம் என்ன? குடும்பத்துக்கு முக்கியத்துவம். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் இன்றைக்கு அறிந்து கொள்ளலாமா? இன்றைக்கு குடும்பம் என்பது இந்த கிறிஸ்மஸ் கதையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நாட்களில் அருமையோடு கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் நிறைய இடத்துல இருக்குது, ஆனால் குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமாக உடைந்து கொண்டு இருக்கிறது. இந்த நாட்களில் மறுபடியும் கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை கட்டியெழுப்ப கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய பிள்ளை, உங்கள் குடும்பம் எப்படி இருக்குது? வாசிக்கலாம். மத்திய 1:18 வாசிப்போம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் அவன் என்னப்பா யோசிச்சான் சொல்லுங்களேன்? எப்படி டைவர்ஸ் பண்ணலாம், எப்படி இந்த உறவை முடிச்சிக்கலாம் அப்படின்னு அவன் இங்கிலீஷில் வாசிக்கும் பொழுது NIV he was considering. அவன் இந்த தீர்மானத்தை எடுத்துக்கொண்டிருந்தான். என்ன தீர்மானம் தெரியுமா? இந்த உறவை முறிச்சிக்க போகிறேன், இந்த உறவை முறிச்சிக்க போகிறேன். ஐயா, அந்த நேரத்தில் தேவதூதன் சொல்கிறான், யோசேப்பு உறவை முறிச்சிக்காதப்பா. இயேசு கண்ணீர் வயிற்றில் தான் பிறக்கணும், ஆனால் குடும்பம் ரொம்ப முக்கியம்பா. உன் உறவை முறிச்சிக்காதே. ஹல்லேலூயா. இந்த நாளில் அருமையாக இன்றைக்கு சாரி டு சே, இந்த கத்தோலிக்க மரியாள் அவங்க கன்னியாக இருந்து கன்னியாவே சாகுறாங்க. ஆனால் வேதத்தின் மரியாள் கன்னியாக இருந்து கன்னியா சாவல, தெரியுமா? தொடர்ந்து வாசிக்கணும். கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகையை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற்பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். ஆமென். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, முதல் பிள்ளை பிறந்த பிறகு அவளை அறிந்து அநேக பிள்ளைகள். ஆமென். அதான் பைபிள் மேரி. அதான் மற்ற மேரி அப்படி கிடையாது. அவங்க அப்படியே இருந்துட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிப்பட்ட மேரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. என்கிட்ட எனக்கு என்ன வரன் வந்துருச்சு, அதோட்டு யோசேப்பு என்ன பண்ணக்கூடாது, கிட்ட வரக்கூடாது. ஐயா, இன்றைக்கி எப்படிப்பட்ட நிறைய மரியாதைலாம் இருக்கிறாங்க. ஐயா இல்லைம்மா, ஆண்டவருக்கு குடும்பம் ரொம்ப முக்கியம். குடும்பம் ரொம்ப 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 முக்கியம். ஆமென். 2 குடும்பங்களை பார்த்தோம்மா. ஒரு குடும்பத்தில் பிரச்சனை. என்ன பிரச்சனை? நம்ம சத்தமாக சொல்லுங்களேன். பிள்ளை இல்லைன்னு பிரச்சனை. இன்னொரு குடும்பத்தில் பிரச்சனை. என்ன பிரச்சனை? பிள்ளை இருக்கிறதுனால பிரச்சனை. இன்றைக்கி இப்படி தானே, எந்த குடும்பம் எடுத்திங்கன்னா இப்படி தான் பிரச்சனை. ஒன்று பிள்ளை இல்லைன்னு பிரச்சனை, அல்லாட்டி பிள்ளைனால பிரச்சனை. அப்படி தானே? ஒன்று அந்த குடும்பம் அல்லாட்டி இந்த குடும்பம், 2 குடும்பத்திலும் பிரச்சனை. ஒன்று பிள்ளை இல்லைன்னு பிரச்சனை, ஒன்று பிள்ளை வச்சு பிரச்சனை. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைய, உன் குடும்பத்தில் எப்படி பிரச்சனை? உன் குடும்பத்தில் எப்படிம்மா பிரச்சனை? இன்றைக்கி உன் குடும்பம் எப்படி இருக்குது?
உன் குடும்பம் எப்படி இருக்கு? இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அருமையுள்ள யோவான் மிக முக்கியமான ஒரு 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 கதாபாத்திரமாக, முக்கியமான குடும்பமாக இருக்கிறோம். யோவானை குறித்து பார்க்கும் பொழுது அருமையை வாசிக்கலாம். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளையிடத்திற்கும், ஹல்லேலூயா, கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய. ஐயா, இவன் என்ன பண்ணுவான்னா ஜனங்கள்லாம் ஆண்டவர்கிட்ட திருப்புவான், அப்புறம் குடும்பத்தை ஒன்றாக்குவான். ஆமென். இதாம்மா கிறிஸ்மஸ் கதை. கிறிஸ்மஸ் நாட்களில் நான் ஆண்டவர் போகிறேன், நான் ஆண்டருக்காக ஊழியம் செய்கிறேன். உன் ஊழியம் எல்லாம் கொஞ்சம் இருக்கட்டும். முதல்ல உன் குடும்பம் எப்படி இருக்கு? ஹவ் இஸ் யுவர் ஃபேமிலி? ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் ஆண்டவர் ஒரு குடும்பத்தை கட்டினார் ஒழிய அந்த குடும்பத்தை கர்த்தர் கெடுக்கவில்லை. இந்த காலவெளியில் அருமையாக உள்ள இந்த வருஷ கடைசியில் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நீங்களும் நானும் இன்னும் அதிகமாக நம்முடைய குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டும். நம்முடைய குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டும். இல்லாவிட்டால் அருமையாக உள்ள முதல் குடும்பம் கட்டப்படாவிட்டால் ரெண்டாவது குடும்பம் இல்லை. 1 அதிகாரம் 26 வசனத்தில் கதை இப்படி தான் ஆரம்பிக்குது. 6ஆம் மாதத்தில், என்ன 6ஆம் மாதம்? கேலண்டர் மாதத்தில் 6ஆம் மாதமா, ஜூன் மாதமா? இல்லைங்க, 6ஆம் மாதம் என்ன தெரியுமா? அந்த குடும்பம் கட்டப்பட்ட 6ஆம் மாதத்தில் இந்த குடும்பம் கட்டப்படுறதுக்கு கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்தார். ஹல்லேலூயா. எல்லா குடும்பத்தோடு கர்த்தர் இணைத்து வைத்திருக்கிறார். இந்த காலவெளியில் உன் குடும்பம் கட்டப்பட்டுச்சுன்னா அது மூலமாக அடுத்த குடும்பத்தை கர்த்தர் கட்டி எழுப்புவார். குடும்பத்தை எடுத்துட்டு கிறிஸ்மஸ் நம்மளுக்கு இல்லை. இன்றைக்கி அநேகர் அருமையாக உள்ள கிறிஸ்மஸை கொண்டாடுறாங்க. நீ நிறைய பேர் இன்னும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறாங்க. நன்றாக இருந்து கொள்ளலாம். இன்றைக்கு கர்த்தர் உன்னுடைய குடும்பத்தை கட்டி எழுப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. சில நேரத்தில் பிள்ளை இல்லாமல் குடும்பம் உடையுது, சில நேரத்தில் பிள்ளைகளால் குடும்பம் உடையுது, பிள்ளைகளால் குடும்பம் உடையுது. ஆமென். ஹல்லேலூயா. சில நேரத்தில் இந்த கணவன்மார் சொல்கிறாங்க, உனக்கு பிள்ளை இல்லை, அல்லாட்டி இந்த பிள்ளை எப்படி பிறந்துச்சோன்னு சொல்லிட்டு கணவன்மாரை ஒதுக்குறாங்க. சில அம்மாமார் இருக்கிறாங்க, எனக்கு என்ன பிள்ளை இருக்குது, என் பிள்ளை எங்கேருந்து வந்துருச்சு சொல்லுங்களேன். என் பிள்ளை எங்கேருந்து, வானத்திலிருந்து வந்த பிள்ளை, நீ போயிட்டுன்னு சொல்லிடுறாங்க. என் பிள்ளை எங்கேருந்து, வானத்தில் வந்த பிள்ளை, என்ன என் பிள்ளை போல பிள்ளை எங்கேயுமே. ஐயா, முதற் பேர் பிறக்கிற வரைக்கும் தான் அவள் அப்படி இருந்தால், அதுக்கு பிறகு அருமையாக உள்ள அந்த குடும்பம் நாங்கள் சத்தமே வரமாட்டேங்குது. ஃபேமிலி இஸ் இம்பார்ட்டன்ட். ஃபேமிலி இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த நாட்களில் இது இல்லாட்டியே நம்ம கிறிஸ்மஸ் கதை இதான கிறிஸ்மஸ் கதை. நம்ம இதை விட்டுட்டு என்ன பண்ணுறோம், குடும்பத்தை விட்டுட்டு ஏதோ நம்ம பாட்டு பாடிட்டு ஸ்டாரை மாட்டிக்கிட்டு எல்லாம் ஆடிட்டு போயிட்டு இருக்கோம். இல்லைம்மா, இன்றைக்கு நம்மளோட குடும்பம் கட்டப்பட வேண்டும், நம்மளோட குடும்பம் காக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இருந்தாதாம்மா இன்றைக்கு இந்த கடைசி நாட்களில் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இந்த வார்த்தை தான் பழைய ஏற்பாட்டில் கடைசி வார்த்தை. மல்கியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். மல்கியா 4:6. நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும், பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாவினிடத்திற்கும் திருப்புவான். ஹல்லேலூயா. இதாம்மா கடைசி வசனம் பழைய ஏற்பாட்டில். எலியான ஆவி யார் மேலே வந்தது? யோவான் மீது வந்தது. அவன் செய்த காரியம். இந்த கடைசி நாட்கள் நீங்கள் நான் இருக்கமே, இன்றைக்கி மறுபடியும் ஐயா குடும்பம் கட்டப்படணும். பிதாக்கள் பெற்றோர் பிள்ளைகளிடத்திலும், பிள்ளைகள் பெற்றோரிடத்திலும், கணவன் மனைவி. அதான் குடும்பம்னா ஃபஸ்ட்டு கணவன் மனைவி, அவர்களோடு அவர்கள் மூலமாய் வருகிற எல்லாரும் குடும்பம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையை மறுபடியும் பார்த்து கேட்குறேன், உன் குடும்பம் எப்படி இருக்குது? கண்ணை முடிச்சு ஜெபிக்கலாமா? ஹவ் இஸ் யுவர் ஃபேமிலி? There are two families in the story of Christmas. One old, one young. One belonging to the tribe of Levi, another one belonging to the tribe of Judah. One an affluent family, one a normal family, a simple family. இன்னைக்கு அப்படி தான் இருக்கும். 2 விதமான குடும்பங்களாய் நாம் வந்திருக்கிறோம். 2 குடும்பத்திலும் பிரச்சனைமா, ஒன்று இல்லைன்னு பிரச்சனை, ஒன்று இருந்து பிரச்சனை. எல்லா குடும்பத்திலும் இதை விட்ட வேற நம்ம பிரச்சனை, இவ்வளவுதாம்மா பிரச்சனை. ஆனா இந்த 2 குடும்பத்தினாலுமா தேவன் மகிமைப்பட்டார், குடும்பங்கள் கட்டப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் அருமையா உள்ள இந்த
உண்டு நம்முடைய குடும்பத்தை கத்தர் கட்டி எழுப்புகிறார். பெற்றோர் பிள்ளைகள் அருமையுள்ளே அவர்கள் இணைக்கப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு அருமையுள்ளே, இன்றைக்கு பெற்றோர் பிள்ளைகள் மத்தியில் உறவுகள் இல்லைம்மா, உரையாடல் இல்லை. இன்னைக்கு மறுபடியும் கொண்டாடலாமே, புதுப்பித்துக் கொள்ளலாமே. சகரியாவை அவனுடைய ஜபம் கேட்கப்பட்டதுப்பா. இத்தனை வருஷம் மனைவிக்காக விண்ணப்பித்த ஒரு கணவன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பு அவளை தள்ளி விடாதுமா, தள்ளி விடாத. நீ யோசிச்ச, நான் சொல்றேன், இது ஆண்டோட வார்த்தை நிறைவேறது கொஞ்சம் பொறுமையா இரு. உன் குடும்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன், குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க யோசேப்புகள் உண்டு, மரியாள் உண்டு, இந்த எலிசபெத் உண்டு. ஐயா, இன்றைக்கு சமுதாயம் அதே, இன்னைக்கும் அதே சமுதாயமா, வசச்சொல் உள்ள சமுதாயம் இன்னைக்கு இருக்கு. மலடி எனப்பட்டவள் இன்றைக்கு மர்மியாவுல நம்ம குடும்பத்தை குறித்து கரிச்சு கொட்டுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதன் மத்தியில நீங்களும் நானும் சந்தோஷமா இருக்கலாம். யார் என்ன வேணா சொல்லட்டும்பா, நான் என் குடும்பம் சந்தோஷமா இருக்க போறேன். இதுதான் கிறிஸ்மஸ் கதை. ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த காலவெளியில ஒருவேளை மற்றவங்க சொல்றதெல்லாம் உங்க குடும்ப சமாதானத்தை இதுவரைக்கும் கெடுத்து இருந்தீங்கன்னா இன்னைக்கு தீர்மானம் பண்ணலாம், மற்றவங்களுக்காக உங்க குடும்ப சமாதானத்தை கெடுப்பது இதுதான் கடைசி நாள். இனிமே கெடுக்க கூடாது. அவங்களுக்காக அவசியம் கிடையாது. நீ என்ன வேணா சொல்லு, கர்த்தர் எங்களை அழைச்சிருக்கார். ஒருவேளை கணவன் மனைவி பலவீனத்தோடு இருக்கலாம், சுகவீனத்தோடு இருக்கலாம். அப்படித்தானே சொன்னோம் நம்ம. என்னங்க சுகத்திலும் மறந்துட்டோம்ல, சுகத்திலும் சுகவீனத்திலும் எது மரணம். அந்த மைண்ட் வாய்ஸ் கேட்குது எனக்கு. நாங்களும் கிறிஸ்டியன் மேரேஜே கிடையாதுன்றாங்க. நாங்களும் இதெல்லாம் சொல்லவே இல்லை. ஐயா, நீ இந்த சபைக்குள்ள வந்துட்டீன்னா ஆண்டோட உடன்படிக்கைக்குள்ள இருக்கிற நீ. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாத்திலையும் இருப்போமா, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார்னா, என் குடும்பத்தை ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு பயன்படுத்துவார். ஆமென். எப்படி சகரியா எலிசபெத்தை பயன்படுத்தினாரோ அதே போல தேவ திட்டம் இந்த கடைசி நாட்களிலே, ஹல்லேலூயா, அருமையோலே, அநேக பிள்ளைகள் தகப்பன்கிட்ட வரவும், அநேக தகப்பன்மார் பிள்ளைகளிடத்தில் வரவும் அருமையோலே, உன்னுடைய குடும்பத்தை என்னுடைய குடும்பத்தை கர்த்தர் பயன்படுத்துவார். நம்முடைய குடும்பத்தில் ஒரு நோக்கம் உண்டு, திட்டம் உண்டு. நம்முடைய பிள்ளைகள் மூலமாக கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் அருமையோலே பக்கத்தில் குடும்பத்தார் இருந்தேன்னா கைகோத்து நாம் ஜெபிக்கலாம், கைகோத்து ஜெபிக்கலாம். கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் அருமையோலே, பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிங்க. உங்க பிள்ளைகள் அருமையோலே ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருப்பாங்க. கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள்லாம் பொக்கிஷம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை அருமையோலே அந்த பிள்ளை நிமித்தம் உங்களுக்கு கஷ்டம் இருந்திருக்கலாம், கவலைப்படாத. அந்த பிள்ளை நிமித்தம் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாட்களில் எங்களோட குடும்பத்தை கட்டி எழுப்புகிற தேவன் என்று பார்க்கிறோம். நீ வெறும் இந்த ரட்சகரா இந்த உலகத்துக்கு வரணும்னா நேரா வந்து சிலுவையில் மரிச்சிட்டு போயிருக்கலாமே. ஆனாலும் ஆண்டவரே, உம்முடைய வருகையில குடும்பங்களை கட்டி எழுப்பினீர் என்று பார்க்கிற ஆண்டவரே, குடும்பங்களை விசாரிக்கிற தேவன் என்று பார்த்த ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே அப்பா, இந்த சபையில் இருக்க ஒவ்வொரு குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியாது ஜெபிக்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் எந்த ஒரு குடும்பமும் சமாதானம் இல்லாமல் இருக்க வேண்டாம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பம் நீ சமாதான பிரபுவா இருக்கிறபடினாலே இந்த சமாதானத்தை நிலைநாட்ட வந்து ஆண்டவர், உலகம் கொடுக்க கூடாத சமாதானத்தை தருகிற தேவன் நீர் ஒவ்வொரு குடும்பத்தை சமாதானத்தை நிரப்பும், ஆசீர்வதியம் நடத்தும். தொடர்ந்து நாங்கள் ஆண்டவரே எங்க குடும்பம் ஆசீர்வாதம் பெற்று எங்க குடும்பத்தின் மூலமாய் உலகமே ஆசீர்வாதம் பெற கர்த்தர் கிருபை தருவீராக. தொடர்ந்து வழிநடத்தும் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தத்தின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் இயேசுவோடு மட்டும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென், ஹல்லேலூயா.